ஜெனரேட்டர் ஆபரேட்டருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. ஜெனரேட்டர் ஓடாது. சிசிடிவி கேமரா மொத்தமா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லியாச்சு. மணப்பெண் ஜனனி மாதிரி நம்ம ரம்யாவை கூட்டிக்கிட்டு மணமேடைக்கு நான் வருவேன். அங்க இருக்கிற ஐயரோட ஆள்கிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டேன். ரம்யா மணமேடைக்கு வந்ததும் அந்த ஐயர் புகையை அதிகமா போடுவான். யாராலையும் அந்த சமயத்துல கண்ணு முழிக்க முடியாது. யாரு என்னன்னு சரியாவே தெரியாது. ரம்யா, நீ குனிஞ்சு உன்னோட முகம் தெரியாம மேனேஜ் பண்ணணும். ஓகே, நான் அதை பாத்துக்கிறேன். சிவா தாலி கட்டினதும் தாசு நீ பவர் ஆன் பண்ணணும். லைட் வரும். ரம்யா, நீ தலை நிமிர்ந்ததும் அப்புறம் மொத்த குடும்பமும் ஷாக் ஆகணும். மா பக்கா பிளான் தாமா. அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் எப்படி சும்மா விடுவாங்கம்மா? ஆமா ஆமா, அந்த ராச அம்பளம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாதே. கவலைப்படாதீங்க, அதுக்கும் பிளான் இருக்கு. நீங்க கத்தி கூச்சல் போட்டு என் பொண்ணு ரம்யாக்கு ஏண்டா தாலி கட்டினு அப்படியே பெரிய டிராமா பண்ணிடணும். உங்களை சரி பண்ணவே போதும் போதுன்னு ஆயிடும். பஞ்சாயத்து வைப்பாங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். தாலி மட்டும் கட்டினா போதும். அதாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கழுத்துல தாலி கட்ட வச்சா மட்டும் போதும். நல்லா பண்ணிருக்காங்களே. சூப்பர். இப்படி ஒரு பேனரை கூட என் கல்யாணத்துல வைக்கலையே, படுப்பாவீங்களா? சிவா, பேனர்ல வேற மாதிரி இருக்க. வேற மாதிரினா ஹீரோ மாதிரி இருக்கப்பா. தேங்க்யூ மாமா. ஜனனி வா வா. எப்படி இருக்கு? சூப்பர். நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. நோ நீ தான் அழகு. பொய் சொல்லாதீங்க. அழகா இருக்கீங்க. அப்படியா? கல்யாணம் ஆகி பல மாசம் ஆச்சு, என்னமோ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகுற மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கணுங்கிறது என் தலையெழுத்து. வாங்க. யாரு இடிச்சு ஒரு சாரி கூட சொல்லாம போறாங்க? சரி விடுங்க, போனுக்கு எதுவும் ஆகல. திரும்ப எடுப்போம். இது சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க, பின்னாடி இந்த போட்டோ சூப்பரா இருக்கு. சரி, அங்கேயும் ஒன்னு எடுக்கலாம். சீக்கிரம் வாங்க. சிவா, என்ன ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா? வீடியோ? காவேரி, வீடியோட அண்ணா நீயே எடுனா. அம்மா, நான் போட்டு விடட்டுமா? அண்ணா, நீங்க சொதப்ப போறீங்க. ஏய், என்ன? இதுக்கு முன்னால நீ மருதாணி போட்டிருக்கியா? எப்படி போடுறதுன்னு தெரியுமா? கத்துக்கிறேம்மா. அப்படியா தம்பி, நீங்களே கத்துக்க போறீங்களா? பரவாயில்ல சிவா, நீங்களே போடுங்க. ஜனனி, நல்லா யோசிச்சுக்க. நான் நல்லா போட்டு விடுவேம்மா. எனக்கு சாரி ஃபர்ஸ்ட் என் வைஃப்க்கு தான், அப்புறம் தான் உனக்கு. அவளுக்கும் போட்டு விட்டாதான் என்னவா? ரம்யா, நீ தப்பிச்ச. என்ன? எனக்கு ஓகே தான். ஜனனி,
போட்டு விடுறேன் சரிடா. ஏன் சிவா மலேசியாவிலே போட்டிருக்கலாம்ல. இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அண்ணா என்ன பாத்துக்கிட்டு சிவா, போட்டு விடுறேன். நீயே போட்டு தள்ளி நீ அப்படியே உட்காரு. ஸ்டார்ட் பண்ணு. காட்டு. என்னம்மா ஏமாத்தி வச்சிருக்கா பாத்தியா? மொத்த குடும்பமும் அவளை மலேசியான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணா இது சிவாவுக்கு தெரியாதா? டேய், சிவாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குடா. அதுல அவன் மொத்தத்தையும் மறந்துட்டான். அண்ணே, அப்ப உங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சுங்க. உங்களை ஏமாத்தினத எங்களால தாங்கவே முடியலண்ணே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அண்ணா அண்ணி மலேசியால காஞ்சிபுரம்னு சொல்லி இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா கல்யாணம் நடக்காது. ஆமாண்ணே. அதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு போயிடலாம். ஏன் கடத்தணும்? அப்படி சொன்னா உடனே நம்ம பின்னாடியே வந்துருவாங்களா? அமைதியா இருங்க. எப்ப தூக்கலான்னு நான் சொல்றேன். டேய், அண்ணா